கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிதாவாகிய தெய்வம் எல்லாவற்றையும் கொடுக்க ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம முறுமுறுப்போம், நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லுவோமே தவிர நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதில்லை. கேட்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்னுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா ஒரு மகளிடத்தில் கேட்கிறார், கேளு, உனக்கு என்ன வேணாலும் தாரேன், ராஜ்யத்தின் பாதி ஆனாலும் தாரேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் வாழ்கிற ஒரு ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நீங்க கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னெல்லாம் கேட்கணுங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்? ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது. அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா எப்படி வேணாலும் கேட்கலாம் என்று சொல்லி கேட்கக்கூடாது. சமாதானத்தை கேட்கணும், சந்தோஷத்தை கேட்கணும், மன நிறைவை கேட்கணும், திருப்தி என்கிற அனுபவத்தை கேட்கணும், பாதுகாப்பை கேட்கணும், பரலோக ராஜ்யத்தினுடைய வழி நடத்துதலை கேட்கணும், அவருக்கு பிரியமாய் வாழ்வதை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, கேட்பீங்களா? நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் போய் கேளுங்க, ஆண்டவரே இது எனக்கு வேணும், இது எனக்கு ஆசையா இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதனுடைய பின்னாடி அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் விருப்பம் இருந்தால் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. கட்டாயம் கர்த்தர் வாங்கி தருவார். சுகத்தை கேளுங்க, விடுதலையை கேளுங்க, மேன்மையை கேளுங்க, அன்பை கேளுங்க, நம்பிக்கையை கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லலாம். நீங்கள் கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு இன்னும் தாரும், ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். முறுமுறுக்க கூடாது. முறுமுறுப்பு உமக்கு பிரியமில்லாதது. ஆண்டவரே, அன்றைக்கு ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கோபப்பட்டீரப்பா. நாங்களும் முறுமுறுக்காதபடி கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தெய்வீக சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.